Hi friends, welcome to GK with GK. நம்ம சேனலோட மிஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் அரசு வேலை, அதாவது வேலைவாய்ப்பு செய்திகளை எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம சேனலோடைய நோக்கம். ஸோ வேலைவாய்ப்பு செய்திகளை பற்றி உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, ப்ளஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன்ஸை மிஸ் பண்ணாமல் ரிசீவ் பண்ண பெல் ஐக்கான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். எஸ்எஸ்சியிலிருந்து ஜூனியர் இன்ஜினியருக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டல் வேகன்சி பார்த்தீங்கன்னா 968 வேகன்சி இருக்குது. என்ன டிகிரி முடிச்சவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம், அதாவது ரெலவெண்ட் ஃபீல்டில். ஸோ அதை பற்றின ஒரு டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன். லாஸ்ட் டேட் ஏப்ரல் 19 அப்ளை பண்ணணும். ஓகே, என்னென்ன போஸ்ட்டு எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் அப்படிங்கிறது இங்கே என்ன ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது இங்கே கிளியராக கொடுத்துருக்காங்க. பார்டர் ரோச் ஆர்கனைசேஷன்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய போஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜூனியர் இன்ஜினியர் சிவில், ஜூனியர் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கல். ஸோ இதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். ஓகேங்களா, அல்லது 3 இயர் டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் முடித்தாலும் எலிஜிபிள் தான். பட் அதுக்கப்புறமா ஒரு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டிகிரி இன் எலக்ட்ரிக்கல் அல்லது ஜூனியர் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கலுக்கும் அதே மாதிரி தான். ஸோ நீங்கள் ஒன்றா டிகிரி, அதாவது பிஏ அல்லது பிடெக் இன் எலக்ட்ரிக்கல் அல்லது மெக்கானிக்கல் முடிச்சிருக்கணும். இல்லை அப்படின்னா டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள். பட் அதுக்கப்புறம் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஏஜ் லிமிட் மேக்ஸிமம் 30 இயர்ஸ்க்குள்ளே இருக்கீங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். பிரம்மபுத்திரா போர்டு, மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தி, இதில் ஜூனியர் இன்ஜினியர் சிவில். ஸோ 3 இயர் டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சவங்க எல்லோரும் அப்ளை பண்ணலாம். சென்ட்ரல் வாட்டர் கமிஷன், இதில் மெக்கானிக்கல் சிவில் 2 இருக்குது. ஒன்றா பேச்சுலர்ஸ் டிகிரி அல்லது டிப்ளமோ ரெண்டுமே எலிஜிபிள் தான். 30 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும். ஓகேங்களா. சென்ட்ரல் பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட் சிபிடபிள்யூடி பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் அல்லது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சவங்க 2 பேருமே இந்த 2 போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் முடிச்சவங்க ஜூனியர் இன்ஜினியர் எலக்ட்ரானிக்ஸுக்கு எலிஜிபிள். ஜூனியர் இன்ஜினியர் சிவிலுக்கு டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். மேக்ஸிமம் ஏஜ் பார்த்தீங்கன்னா 32 இயர்ஸ்க்குள்ளே இருக்கீங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். சென்ட்ரல் வாட்டர் அண்ட் பவர் ரிசர்ச் ஸ்டேஷனில் ஜூனியர் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கலுக்கு வேகன்சி இருக்குது, சிவிலுக்கு வேகன்சி இருக்குது. அப்போது டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் முடிச்சவங்க அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். டிப்ளமோ இன் சிவில் முடிச்சவங்க இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். ஏஜ் லிமிட் 30 இயர்ஸ்க்குள்ளே இருக்கீங்க எல்லாரும் அப்ளை பண்ணலாம். டிஜிக்யூஏ நேவல், மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸில் இருந்தும் வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மெக்கானிக்கல்னா ஒன்றா டிகிரி முடிச்சிருக்கணும் அல்லது 3 இயர் டிப்ளமோ முடிச்சிருக்கணும், அதுக்கு ஒரு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அதுதான் ரெண்டுக்குமே. அதில் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட், இது எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட், அவ்வளோதான். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 30 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபரக்கா பேரேஜ் ப்ராஜெக்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தி, அதில் இன்ஜினியரிங் ஜூனியர் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்குது, சிவிலுக்கு இருக்குது. அதில் அப்படின்னா நம்ம டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சவங்க ஜூனியர் இன்ஜினியர் எலக்ட்ரானிக்ஸ்க்கும், டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சவங்க ஜூனியர் இன்ஜினியர் சிவிலுக்கும் எலிஜிபிள். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 30 இயர்ஸ்க்குள்ளே இருக்கீங்க எல்லாரும் அப்ளை பண்ணலாம். மிலிட்ரி இன்ஜினியர் சர்வீசஸ், அதில் பார்த்தீங்கன்னா ஜூனியர் இன்ஜினியர் சிவிலுக்கு டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சவங்க அல்லது 3 இயர் டிப்ளமோ கோர்ஸ், அது கூட ஒரு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். எலக்ட்ரானிக்கல் அண்ட் மெக்கானிக்கலுக்கும் அதே தான். ஒன்றா நீங்கள் பேச்சுலர்ஸ் டிகிரி பிஇ முடிச்சிருக்கணும், இல்லைனா 3 இயர் டிப்ளமோ முடிச்சிருக்கணும், அது கூட 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அப் டு பார்த்தீங்கன்னா 30 இயர்ஸ்க்குள்ளே இருக்கீங்க எல்லாருமே எலிஜிபிள் தான். NTRO, நேஷனல் டெக்னிக்கல் ரிசர்ச் ஆர்கனைசேஷனில் ஜூனியர் இன்ஜினியர் சிவிலுக்கான வேகன்சி இருக்குது. டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சவங்க இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 30 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும். ஓகேங்களா. ஸோ என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன போஸ்ட்டுன்னு பார்த்தோங்களா, அதில் கம்யூனிட்டி வைஸ் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஹையஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பார்டர் ரோச் ஆர்கனைசேஷனில் 438 வேகன்சி இருக்குது. பட் ஆனால் அதுக்கு பார்த்தீங்கன்னா மேல் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் எலிஜிபிள். ஸோ அதுக்கடுத்து அதிலே 2 இருக்குங்களா, ஜூனியர் இன்ஜினியர் சிவில், எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கல். ஸோ இந்த பார்டர் ரோச் ஆர்கனைசேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய வேகன்சிஸ்க்கு ஒன்லி மேல் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் எலிஜிபிள் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் ரிமைனிங் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் போத் மேல் அண்ட் ஃபீமேல் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஸோ கொடுத்துருக்காங்க. இந்த வேகன்சிஸ்லாம் டென்டேட்டிவ் தான். ஸோ ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா மிலிட்ரி இன்ஜினியர் சர்வீசஸில் வேகன்சி கரெக்டாக அவங்க இன்டிமேட் பண்ணலை. ஸோ டியூ கோர்ஸில் கண்டிப்பாக வெப்சைட்டில் அப்டேட் பண்ணுவோம், கமிஷனுடைய வெப்சைட்டில் நாங்கள் அப்டேட் பண்ணுவோம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் அண்ட் ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா போஸ்ட்டுக்கும் 30 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. அவங்க 2/8/1994 முன்னாடி பிறந்தவங்களா இருக்கக்கூடாது. ஏன்னா அதுக்கு முன்னாடி பிறந்தவங்களா இருந்தீங்கன்னா உங்கள் ஏஜ் லிமிட் ஏஜ் பார் ஆயிரும். அதே மாதிரி இந்த 32 இயர்ஸ் லிமிட் கொடுத்துருக்கீங்க 2/8/1992 முன்னாடி பிறந்தவங்களா இருக்கக்கூடாது அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
ஓகேங்களா. அதுக்கடுத்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு 5 இயர்ஸும் ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு 3 இயர்ஸும் பிடபிள்யூடியில் அன்ரிசர்வ் கேண்டிடேட்ஸ்க்கு 10 இயர்ஸ் பிடபிள்யூடி ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு 13 இயர்ஸ் பிடபிள்யூடி எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு 15 இயர்ஸ் எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 3 இயர்ஸ். ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரி ஓகே, இந்த போஸ்ட்டுக்கு நம்மளை எப்படி செலக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா ரிட்டன் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்கங்க. ஸோ இந்த ரிட்டன் எக்ஸாமுக்கு உண்டான பேப்பர் என்னென்ன டாப்பிக்லாம் கேட்பாங்க எந்த மாதிரியான எக்ஸாம் இருக்கும் அப்படிங்கிறது நோட்டிஃபிகேஷனில் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை பார்க்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா பேப்பர் 1 பேப்பர் 2ன்னு சொல்லிட்டு 2 இருக்கும். ஆன்லைன் எக்ஸாம் தான், கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம், மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் எம்சிக்யூஸ் தான். பேப்பர் 1 பார்த்திங்கன்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ஜென்ரல் அவேர்னஸ், அதுக்கப்புறமா பார்ட் ஏபிசி இருக்கக்கூடிய நம்ம எல்லாம் டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடான டாபிக்ஸ். ஃபர்ஸ்ட்டு ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்கில் 50 கொஸ்டின்ஸ் இருக்கும் 50 மார்க்ஸுக்கு. ஜென்ரல் அவேர்னஸில் 50 கொஸ்டின்ஸ் 50 மார்க்ஸ். அதுமாதிரி தேர்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா பார்ட் ஏ அதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்ஜினியரிங் சிவில் அண்ட் ஸ்ட்ரக்சரல் இருக்கும், அல்லது ஜென்ரல் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் அல்லது ஜென்ரல் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல். இது ஏன் இப்படி 6 கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம அப்ளை பண்ணக்கூடிய போஸ்ட்டை பொறுத்து. இப்போ நீங்கள் வந்து சிவில் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து பிஇ சிவில் முடிச்சிருக்கீங்க அப்படிங்கிறப்போ நீங்கள் மேலே மென்ஷன் பண்ண எல்லா போஸ்ட்லையுமே நீங்கள் சிவில் டிபார்ட்மெண்ட்டு கீழே இருக்கக்கூடிய மட்டும் தான் நீங்கள் எலிஜிபிள். அப்போ நீங்கள் அந்த போஸ்ட்டுக்கு தான் நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க. அப்போ உங்களுக்கு அந்த தேர்ட் பார்ட்டில் என்ன இருக்குன்னா ஜென்ரல் இன்ஜினியரிங் சிவில் அண்ட் ஸ்ட்ரக்சரலுக்கு உண்டான டாபிக்ஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. அதுவே நீங்கள் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் அல்லது மெக்கானிக்கலில் முடிச்சிருந்து நீங்கள் இதில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் தானே எலிஜிபிள். ஸோ அப்போ உங்களுக்கு அந்த ரிலேட்டடான டாபிக்ஸ்லேருந்து கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஸோ இதுதான் இங்கே 6 அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 100 கொஸ்டின்ஸ்க்கு 100 மார்க்ஸ் 2 ஹவர்ஸ்க்கு நடக்கும். ஓகேங்களா. பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா பார்ட் ஏ அதே தான் ஜென்ரல் இன்ஜினியரிங் 100 கொஸ்டின்ஸ். பட் இதில் ஒரு கொஸ்டின்ஸ்க்கு 3 மார்க்ஸ். ஏன்னா மேலே கொடுத்த ஃபஸ்ட் பேப்பரில் ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க், பட் இங்கே வந்து ஒரு கொஸ்டினுக்கு 3 மார்க்ஸ் 2 ஹவர்ஸில் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இது நம்மளுடைய டிகிரி ஸ்டாண்டர்டில் தான் இருக்கும். ஓகேங்களா. இதுதான் அதுக்கு உண்டான சிலபஸும் கீழேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சிலபஸை நீங்கள் டீட்டெயில்டாக பார்த்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதில் நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. நம்ம ராங் ஆன்சர் ப்ரொவைட் பண்ணோம் அப்படின்னா 0.25 மார்க்ஸ் நெகட்டிவ் மார்க்ஸாக நமக்கு நம்ம ஸ்கோர் பண்ண மார்க்லேருந்து டிடெக்ட் பண்ணிடுவாங்க. இதுதான் சிலபஸ். ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், இன்ஜினியரிங்கில் சிவில் இன்ஜினியரிங்க்கு என்னென்ன டாபிக்ஸ் கவர் பண்ணணும், எலக்ட்ரிக்கலுக்கு என்னென்ன டாபிக்ஸ் கவர் பண்ணணும், மெக்கானிக்கலுக்கு என்னென்ன டாபிக்ஸ் கவர் பண்ணணும், எல்லாமே இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்ட் 2லையும் சிவில் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கலுக்கு என்னென்ன டாபிக்ஸ் கவர் பண்ணணும் அப்படிங்கிறது டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் நம்ம சேனலில் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி எல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட், அதாவது எஸ்எஸ்சியிலிருந்து ஜூனியர் இன்ஜினியர் அப்படிங்கிற இந்த போஸ்ட்டுக்காக தான் இந்த நோட்டிஃபிகேஷன். ஸோ வில்லிங் இருக்கீங்க எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள். ப்ளஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன ஜாப் அப்டேட்ஸ் கூட நீங்கள் மிஸ் பண்ணாமல் ரிசீவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இந்த ஜாப் அப்டேட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். Thank you for watching.